நண்பர்கள் அனைவருக்கும் KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ 4வது T20 மேட்ச்சு 3 T20 மேட்ச்சு பதிவு பண்ணி போட்டாச்சு. 2 T20 மேட்ச் வந்து நான் சொன்ன ரிசல்ட்டு ப்ளஸ் பிளேயர்ஸு கரெக்டாக வந்திருந்தாங்க. 3வது மேட்ச்சில் வின்னிங் ரிசல்ட்டு கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. பிளேயர்ஸு நான் சொன்ன பிளேயர்ஸில் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் வந்து 6 பேர் வந்திருக்காங்க. இந்தியா ஃபீல்டிங் பண்ணால் பாண்டியா அப்படின்னு சொல்லி ஒரு 14 பிளேயர்ஸ் சொல்லியிருந்தேன். அதில் வந்து பாண்டியா நல்ல பாயிண்ட்டு. அப்போ 7 பேர் வந்துட்டாங்க. நான் சொன்ன பிளேயர்ஸில் 11 பேரில் 7 பேர் வந்துட்டாங்க. மேட்ச்சு நான் சொன்ன மாதிரி தான் போச்சு. ரிசல்ட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஜோதிட ரீதியாக கணிக்கிறோம். சில நேரங்களில் சில மிஸ்டேக் வரத்தையும் செய்யும். அது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கிரகங்கள் பார்த்திங்கன்னா குரு வக்கரமாக இருக்கார், செவ்வாய் வக்கரமாக இருக்கார். இதுக்கப்புறம் அந்த கிரகங்களுடைய வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ரிசல்ட் வந்து சரியாக கொடுக்க முடியும். ஐபிஎல் டயத்தில் அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. இந்த வக்கர கிரகங்கள் வந்து சில நேரம் சில நட்சத்திரங்களோடு சேரும்போது நல்லது செய்யும், சில நேரம் கெடுதல் பண்ணிட்டு போயிடும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இந்த மேட்ச் போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்கள்கிட்ட அப்படியே சொல்கிறேன். நீ அதை வேணா எடுத்துக்கிறங்க. உங்களுக்கு கிரிக்கெட் நாலேஜ் இருக்கணும். இப்போ நான் இது சொன்னேன், பவுலர்ஸில் கேப்டன் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். வருண் சக்கரவர்த்தி நல்ல பாயிண்ட்டு. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச டிப்ஸும் கொடுக்குறேன் உங்களுக்கு. அப்போ கிரிக்கெட் நாலேஜ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டாயம் வின் பண்ணலாம். எப்படின்னா, இப்போ நான் ஒரு 10 பிளேயர் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கிரிக்கெட் நாலேஜ் உள்ளவங்க, உங்களுக்கு அந்த கிரவுண்டை பற்றி தெரியும், அன்னைக்கு பிச்சு ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இப்போ நான் சொன்ன பிளேயர்ஸும் நீங்கள் ஒரு சூஸ் பண்ணியிருப்பீங்களா பிளேயர்ஸ் இவங்களை டீமில் போடலாம் அப்படின்ட்டு. அது வந்துச்சு அப்படின்னா ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பிளேயர்ஸ் பூரா நீங்கள் தைரியமாக எடுக்கலாம். எப்படி இருந்தாலும் லாஸ் ஆகிறதுக்கு வேலை இல்லை. அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிறங்க. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு சேனல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த சேனலில் இப்போ லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு 80 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்ம KVK3 இந்த சேனல்லையும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 80 பேர்கிட்ட, அதே 80 பேர் இங்கேயும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் வீடியோ வந்து புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே வந்துருந்தீங்கன்னா பழைய வீடியோலாம் போய் பாருங்கள். ஒரு 4-5 வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது புரியும். ஒரு அஸ்ட்ராலஜராக இவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு கிரிக்கெட் நாலேஜ் எனக்கு சுத்தமாக கிடையாது. நான் பிளேயர்ஸ் வந்து அந்த நட்சத்திரப்படி அவங்க ஜாதகப்படி அன்றைக்கி எப்படி ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிற மட்டும்தான் நான் சொல்லுவேன். இந்த கிரவுண்டு இப்போ லாஸ்ட்டாக விளாண்ட மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்டு வந்து 200-250 வரைக்கும் எடுக்கக்கூடிய ரன் எடுக்கக்கூடிய கிரவுண்டு தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க. அதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். கிரவுண்டு எங்கே இருக்குது, எனக்கு தேவை அந்த விளையாடக்கூடிய